இன்னைக்கு நம்ம டாபிக் இந்த வீடியோல என்ன ஷேர் பண்ண போறேன், 30 to 40 lakhs வில்லா டைப் சென்னையில் வந்து தான் நம்ம டாபிக். ஹாய் விவேஸ், ഞാൻ உங்கள் உதயா. நம்ம டாபிக் இந்த வீடியோல என்ன ஷேர் பண்ண போறேன், 30 to 40 lakhs வில்லா டைப் எப்படி வந்து சென்னையில் வந்து நம்ம பண்ணலாம், இதுதான் நம்ம டாபிக். ஸோ அதுக்கு என்னென்ன நம்ம பண்ணலாமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஒரு 900 to 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் உள்ள ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு 2 to 3 BHK வில்லை பண்ணும்போது அது எப்படி பண்ணலாம், இது ஒரு டவுட்டாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிசைன். ஸோ வந்து டிசைன் வந்து ஒரு சரியான குவாலிஃபைட் ஆர்கிடெக்ட் தான் ரெடி பண்ணணும். ஸோ அந்த டிசைன் பண்ணும்போது சில விஷயம் இருக்கும். ஸோ ஒரு வீட்டுக்கு வந்து முக்கியமாக வந்து வென்டிலேஷன், லைட்டிங், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் வந்து அந்த டிசைன் போடணும். போட்டு அந்த டிசைன் வந்து நம்ம ஒரு சரியான ஒரு குவாலிஃபைடு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருக்கு போகணும். ஸோ அவர் தான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து சரியாம எப்படி இந்த மாதிரி டிசைன் பண்ணலாமோ அவர் டிசைன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த டிசைன் வந்து யார் எடுத்து வரணும், ஒரு பில்டர். ஸோ ஒரு சரியான ஒரு பில்டர் வந்து குவாலிஃபைடு பில்டர் வரும்போது பில்டர் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து பில்டர் டீமில் வந்து இனியும் சில இன்ஜினியர்ஸு, ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இதெல்லாம் தேவை. ஸோ இதெல்லாம் சேரும்போது ஒரு டீம் ஒர்க் இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு சரியாம ஒரு ட்ரீம் ஹவுஸ் வந்து நமக்கு தயார் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பில்டரை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அந்த பில்டருக்கு எல்லா குவாலிட்டியும் சேர்ந்து வந்துச்சா உங்களுக்கு வேற யாரையும் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ண வேண்டிய ஆப்ஷன் கிடையாது. அந்த பில்டரோட இருந்தால் போதும். இல்லை நீங்கள் தனித்தனியாக ஒரு ஆர்கிடெக்ட் பார்க்கணும், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் பார்க்கணும், அது ஒர்க் பண்ணதுக்கு இனி ஒரு ஆளை நீங்கள் தயார் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து வரும்போது இந்த ஒரு பிஸி லைஃப்ல வந்து இதெல்லாம் முடியாத விஷயம். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு நல்ல பில்டரை செலக்ட் பண்ணி அவரை கையில் கொடுத்தாச்சா நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக நீங்கள் லைஃப் வந்து அப்படி என்ஜாய் பண்ணி ஒரு வில்லா தயார் பண்ணி அதுக்குள்ளே வந்துடலாம். ஸோ இதில் வந்து ஒரு பில்டர் என்ன பண்ணணும்னா, அந்த பில்டர் வந்து எப்பவுமே ஒரு நல்ல குவாலிட்டியோட பில்டிங் தயார் பண்ணணும். பில்டர் என்ன பண்ணணும்னா, பில்டர் வந்து அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரு, அந்த ஆர்கிடெக்ட் இவரோட வந்து அந்த டிராயிங் வந்து ஃபாலோ பண்ணும். அதுக்கு வந்து சரியாம ஒரு டீம் வந்து ஒரு இன்ஜினியர், ஒரு ஸ்கில்டு பர்சன், அந்த எல்லாமே சேர்ந்துதான் ஒரு பில்டிங் தயார் பண்ண முடியும். ஸோ இந்த டீம் எல்லாம் சரியாம உள்ள ஒரு பில்டருக்கு நீங்க கொடுத்துருந்தா அவர் இதெல்லாம் பார்த்து பண்ணிடும். ஸோ ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு பில்டருக்கும் அந்த நாலேஜ் இருக்கணும். ஸோ நம்ம ஒரு இன்ஜினியரோட கொடுத்துருந்தாலும் இந்த பில்டருக்கும் சில கிரியேஷன் இருக்கும். ஓகே, இந்த பில்டிங் எப்படி வரணும், ஃபினிஷிங் எப்படி இருக்கணும், இந்த குவாலிட்டியில் இருக்கணும். ஸோ வந்து அவரும் அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ் முடிய அவர் ஒரு ஸ்டேஜிலும் என்ன குவாலிட்டி ஏதோ இஷ்யூஸ் இருக்கா என்ன இருக்கா அப்பப்போ நம்ம வந்து அது பார்த்து நம்ம இன்ஜினியருக்கு சைட்டு சூப்பர்வைசருக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அது வந்து கரெக்ட் பண்ணிடணும். ரெண்டாவது வந்து அவர் என்ன பண்ணோம்னா, இது வந்து சரியாம குவாலிட்டி மெயின்டைன் பண்ணோம்னா மெட்டீரியல் குவாலிட்டியா இருக்கணும். அதுக்கு யூஸ் பண்ண ஒர்க்கர்ஸ், அது வந்து எப்படி ஒர்க்கர்ஸ் நம்ம செலக்ட் பண்றோம் அவர் வந்து ஸ்கில்டா இருக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தா மட்டும்தான் ஒரு குவாலிட்டியா ஒரு பில்டிங் கொடுக்க முடியும். ஸோ இதுக்கெல்லாம் மெயினா வந்து நீங்க வந்து செலக்ஷன் தான். நீங்க யாரை செலக்ட் பண்ணாலும் அது பார்த்து நல்ல சரியான ஒரு பில்டரை செலக்ட் பண்ணியிருந்தா நீங்க ப்ராப்ளம்ஸ் அதோட சால்வ் ஆயிடும். அதோட நீங்க ஒரு நல்ல பில்டிங்
முடிச்சு அந்த வீட்டுக்குள்ள வர முடியும். இதெல்லாம் சரியா கவனிச்சா நம்ம வந்து எல்லாமே முடிச்சு நல்லபடியா நீங்க வந்து ஒரு வீட்டுக்கு வந்துடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்பிக்கிறேன். இனியும் நல்ல நல்ல வீடியோ வந்து அஹ், உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். உங்களுக்கு எது சந்தேகம் இந்த மாதிரி ஏதோ இருந்தா நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம். இனி ஒரு நல்ல வீடியோட நம்ம வந்து அடுத்தது